பிரைஸ் லார்ட். அதி சீக்கிரம் வரப்போகிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை சந்திக்கிறதெல்லாம் நான் இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைப்படியாய் சொல்கிறது. யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவை, நீங்க எங்க கூட பேசுங்கப்பா. இந்த கடைசி நாட்களில் நம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 மடங்கு கனி உள்ளதாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, இந்த யோவான் 16வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில ஊழியம் செய்த நாட்களில், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்துக்கு முன்னாடி நடைபெற போகிறதான, அதாவது சிலுவை மரணத்தில் என்னென்ன நடக்க போகிறது என்பதை முன் குறித்து அவர் அறிந்தபடினால ஆண்டவராகிய தேவன் சீஷர்களுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, இந்த மாதிரிலாம் சம்பவிக்க போகிறது. என்ன சம்பவிக்க போகிறதுன்னா, உங்க வாழ்க்கையில என்ன உண்டா போகிறது, பலவிதமான வேதனைகள், கண்ணீர்கள் வரப்போகுது. ஏனென்று சொன்னால், நான் சிலுவைக்கு நேராக போறேன். அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன் அறிந்தபடினால ஆண்டவர் என்ன செய்தாரு, ஆண்டவராகிய தேவன் சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை, அவர்கள் விசுவாசத்தை விட்டு ஒளிந்து போகாதபடிக்கு, அல்லனா அவங்களுடைய துக்கம், இன்னைக்கு இருக்கிற அந்த துக்கம், ஒரு பிரச்சனை வரப்போகிறது, அதாவது கொஞ்ச நாள் தாண்டி என்ன நடக்க போகிறது, ஒரு பெரிய ஒரு ஆபத்து வரப்போகிறது, நான் ஒரு சிலுவைக்கு நேராக நான் போக போறேன் என்பதை அறிந்தவராக, நான் மரணம் மரிக்க போகிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர் அறிந்தபடினால சீசர்கள் அதை பார்த்து பயந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா, அவர் முன்கூட்டியே ஒரு தீர்க்க தரிசனமாக சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை தான் இப்படியாய் பேசுகிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொன்னால் ஒரு முறை அல்ல, 2 முறை. அப்படின்னா ஒரு மெய்யாகவேன்னு சொன்னால் 100%, 2 மெய்யாகவே 200% நான் உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா, நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஒரு சம்பவம், ஒரு கொடுமையான ஒரு கொடிய காரியம் நடக்க போகிறது, ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது, ஒரு பெரிய வித்தியாசமான, இதுவரையில் நீங்க பார்த்துராத ஒரு உபத்திரவம் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் வரப்போகிறது என்பதை முன்குறித்தே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறிந்தவராய் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாருக்கு சொல்றாரு, இயேசுவை ஃபாலோ பண்ணி இந்த உலகத்தை எல்லாம் விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியாவென்று சொல்லி ஃபாலோ பண்ணி தன்னை ஒரு சீஷனாக இயேசுவுக்கு பின்னாடி போக துணிந்த அந்த சீஷர்களை பார்த்து சொல்லுகிறாரு, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன்னு சொல்லி நல்ல காரியத்தை சொல்றாரான்னு பாருங்க. என்ன சொல்கிறார், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். அப்படின்னு சொன்னால் நீங்கள் அழுவீர்கள், நீங்க அழப்போகிறீங்க. இதுவரையிலும் என்னிடத்துல வந்தது உங்களுக்கு அழுகை அல்ல, உங்களுடைய அழுகையை மாற்றுகிறதா இருந்தது. உங்க குடும்பத்தில் வியாதியோடு இருந்தவர்களுக்கு நான் சுகம் கொடுத்தேன், அற்புதம் செய்தேன், அதாவது பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை கொடுத்தேன், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி அநேகருடைய அழுகையை நான் துடைத்தேனப்பா, உண்மைதான். ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்க போறது. நீங்க அதே அழுகையை துடைத்த உங்க வாழ்க்கையில நீங்க இனி ஒரு காலம் வரப்போகிறது, நீங்க அழப்போறீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலான வார்த்தை இல்லைங்க, வேதனையான ஒரு வார்த்தை, அதாவது ஒரு கடினமான ஒரு வார்த்தை. அவர்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு வார்த்தையை இயேசு அவர்களோடு கூட பேசுகிறாரு. அதோடு நின்று விடவில்லை, இன்னொரு காரியத்தை பேசுறாரு. அழுகிறதோடு நின்று விட மாட்டீங்க, புலம்புவீர்கள் என்று பேசுறாரு. அப்படி என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. இதுவரையிலும் தேவனை துதித்து கொண்டு இருந்தீங்களா, இதுவரையில் இயேசு பெரியவர், அவர்தான் மேசியாண்டெல்லாம் பேசிட்டு இருந்த உண்மைதான். ஆனால் இன்னொரு காலம் வரப்போகிறதப்பா, அந்த காலம் உபத்திரவத்தின் கொடுமையினால நீங்கள் புலம்ப போறீங்க. ஐயோ என்று சொல்லி நீங்கள் கதறி புலம்பி என்ன செய்ய போறீங்க, வேதனைப்பட போறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் முன்குறிப்பு நடக்க போகிற காரியத்தை முன்னாடியே அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 2 புலம்புவீர்கள். 3வது அதோடு சேர்த்து உள்ளாடி ஒரு காரியத்தை ஆண்டவர் எக்ஸ்ட்ரா சொல்றாரு, உலகமோ சந்தோஷப்படும். உலகம் என்ன செய்ய போகிறது, சந்தோஷப்பட போகுது. உலகத்துல இருக்கிற இயேசுவை அறியாத ஜனங்கள் இந்த உலக பாவத்தினாலும், உலக இன்பத்தினாலும், உலக அசுத்தத்தினாலும், சிற்றின்பங்களினாலும் என்ன செய்ய போறாங்க, சந்தோஷப்பட போறாங்க. சந்தோஷப்பட போறாங்கப்பா உலகம். ஆனால் என்னை அறிந்தவர்களுக்கு அழுகையும் வேற என்னது, புலம்பலும் தான் வரப்போகிறது என்று சொல்லி ஆண்டவர் முன்னாடியே சொல்றாரு. இன்னைக்கு பாருங்க, இந்த உலகத்துல இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரித்த அந்த நாட்களை குறித்து நம்ம யோசித்து அதை குறித்து நிதானித்து கொண்டும் அதை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கும் உலகமெங்கும் சபைகள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அதோடு நின்று விடாம
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? இன்றைக்கு ஆண்டவர் பேசுறாரு. இன்னைக்கு பாருங்க, இயேசுடைய பாடுகள், இயேசுவை கல்லறையில் இயேசுவை என்ன செய்தார்கள்? வேதனைப்படுத்தினார்கள், கொலை செய்தார்கள். அப்பொழுது உலகமோ சந்தோஷப்பட்டது. உலகத்தில் அநேக ஜனங்கள் சந்தோஷப்பட்டாங்க, யூதர்கள் சந்தோஷப்பட்டாங்க, பரிசேயர்கள், வேத பாரகர்கள், பிலாத்து சந்தோஷப்படல. ஆனாலும் அவர் தான் என்ன செய்தாரு? கடைசி தீர்ப்பை எழுதினார். உண்மைதான். அது மாத்திரமல்ல, பிரதான ஆசாரியர்கள் சந்தோஷப்பட்டாங்க, அநேக யூதர்கள் சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்சம் யூதர்கள் சந்தோஷப்படல. ஏனென்று சொன்னால் அவரை மேசியாவாக அவர்கள் விசுவாசித்திருந்தாங்க. அப்படி என்று சொன்னால் மெஜாரிட்டி என்ன செய்தார்கள்? சந்தோஷப்பட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள். அப்போ இயேசுவின் பிள்ளையை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தது நிமித்தமாக அவர்களை வேதனைப்படுத்துகிற எத்தனை பேரை நான் கேட்டிருக்கிறேன், பார்த்து இருக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு உலகம் சந்தோஷப்பட்டு தான் இருக்குது. உலக பாவத்துல சந்தோஷப்படுகிறது. இயேசு சொன்ன வழியை விட்டுவிட்டு, அதை விட்டுவிட்டு தான் மனதுல தோன்றுகிற வழிகள் நேராக இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னது 100% உண்மைங்க. இந்த உலகம் இன்னைக்கு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அடித்து சொல்றாரு, நீங்கள் துக்கப்படுவீர்கள். முதலாவது அழுகை, இரண்டாவது புலம்பல், மூணாவது துக்கம் உண்டாகும். உங்களுக்கு துக்கம் எதனால? இயேசு கிறிஸ்து மரிக்க போறாரு. இயேசு கிறிஸ்து மரித்து பாடுகள் வழியா போறாருப்பா. இயேசுவை கொலை செய்ய போகிறார்கள், இதனால ஒரு துக்கம். ஆண்டவருக்காக வாழுகிறதுல ஒரு துக்கம் உண்டு, உண்மைதான். ஆண்டவருக்காக வாழும்போது பாடுகள் உண்டு, பாடுகள் வழியா துக்கங்கள் உண்டு. இந்த மாதிரி நீங்கள் துக்கப்பட போறீங்க. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய துக்கம் நிரந்தரமானது அல்ல என்று ஆண்டவர் பேசுறாரு. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உலகமெங்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பாடு மரணத்தை குறித்து அந்த நாட்களில் நம்ம தியானித்துக் கொண்டிருந்தாலும், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய துக்கத்தையும் என்னுடைய துக்கமும் மாறப்போகிற காலத்துல நீங்கள் இருக்கிறீங்க. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினார். அன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இருந்த கண்ணீர், வேதனை, புலம்பல், துக்கங்களை மாற்றும்படிக்காக அவர் நமக்காக துக்கமானாருங்க. அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில துக்கப்பட்டார். யாருக்காக? உங்களுக்காக. எதுக்காக? உங்களுக்கு சந்தோஷம் தர வேண்டும் என்பதற்காக. இது ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க இன்னைக்கு கண்ணீரோடும் புலம்பலோடும் துக்கத்தோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை நான் தரப்போகிறேன். உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினாருங்க. அதனால நம்ம வாழ்கிற காலம் கடைசி காலம். பிசாசானவன் உலக பிரகாரமான பாவங்களை செய்ய வைத்து ஜனங்களை சந்தோஷப்படுத்தி குஷிப்படுத்தி எப்படி வேண்டுமானாலும் வாழ் என்று சொல்லி இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கூட்டம் கூட அநேகர் அப்படிப்பட்ட உலக சந்தோஷத்தினால, உலக சிற்றின்பங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சந்தோஷப்பட வைத்து கொண்டிருக்கிற காலத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உண்மைதான். உலகத்துல உபத்திரவம் உண்டுங்க, வேதனை உண்டு, கண்ணீர் உண்டு. ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்றாரு, நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். ஆண்டவர் சீக்கிரமாய் வந்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய நித்தியமான ஒரு சந்தோஷத்தை தரும்படிக்காக இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஒருவேளை இன்றைக்கு இந்த உலகத்துல இருக்கிற கண்ணீர், வேதனைகள், பாடுகளை பார்த்து, துக்கங்களை பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய துக்கத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை புரிந்து கொண்டவர்களாக நீங்கள் அந்த சந்தோஷத்துக்காக, அது நித்தியமான சந்தோஷம், யாருமே நம்மிடத்திலிருந்து பிடுங்க முடியாத, பறித்து கொள்ள முடியாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படிக்காக இயேசு சீக்கிரமாய் வரப்போறாருங்க. அதை விசுவாசிங்க. அவருடைய வருகைக்காய் நாம் காத்திருப்போம். ஆமேன், ஆமேன்.